அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மருத யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இந்த யோகா என்பது முழுக்க முழுக்க ராகு பவனால் ஏற்படக்கூடிய யோகம்தான் இந்த மருத யோகம். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த ராகு திசை நடக்கக்குள்ள பிரம்மாண்டமான அமைப்பை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். ராஜயோக வாழ்க்கையை அந்த ராகு திசை வாழ வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இதுக்கு பேர் மருத யோகம். அதாவது ராகு லக்கணத்திலிருந்து 3, 6, 11 3, 6, 11 லக்கணத்திலிருந்து ஆகிய இடங்களில் சுபர்கள் பார்வை பெற்று, அதாவது நல்ல கிரகங்களுடைய பார்வை பெற்று ராகு பகவான் அந்த 3, 6, 11 இருந்தார்னா, இப்போ 3, 6, 11 இப்போ குருவுடைய பார்வை ராகு மேலே படுதுன்னா அந்த ஜாதகருக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படுத்தி தந்து சிறப்புடன் வாழ்க்கையை ராகு பகவான் அமைத்து தருவார். எக்காலத்திலும் எந்த செயலிலும் அந்த ஜாதகருக்கு கெட்ட காரியங்களை செய்ய மாட்டார். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகுன்றது அது ஒரு பாம்பு கிரகம். ஆனால் இந்த 3, 6, 11 இருந்து ஏதாவது இடத்துல இருந்து அது குருவோ இல்லை சுக்கிரனோ இல்லை வளர்பிற சந்திரனோ இல்லை தனித்த புதனோ யாராவது ஒருவருடைய பார்வைப்பட்டுச்சுன்னா அந்த ராகு திசையில் அந்த ஜாதகருக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.